டெல்லியில் 4 தலைமுறையாக வசித்து வந்த தமிழர்களின் குடிசை பகுதிகள் அகற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி நிசாமுதீன் ரயில் நிலையம் அருகே மதராசி முகாம் என்கிற பகுதியில் 370 தமிழ் குடும்பங்கள் வசித்து வந்தனர். இந்த நிலையில் மாநில அரசின் வளர்ச்சிப் பணிகளின் ஒரு பகுதியாக குடியிருப்புகளை அகற்ற உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வீடுகள் இடிக்கப்பட்டன. இங்கு வசிக்கும் பெரும்பான்மையான மக்கள் கூலி தொழிலாளிகளாக உள்ள நிலையில் வீடுகளை அகற்றியதால் தங்கள் வாழ்வாதாரம் மற்றும் குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். நாளைக்கு வீட்டை இடிச்ச வரைக்கும் என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு வீட்டை இடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண போறீங்க? அம்மா பிரச்சனையா இருக்கிறோம். எங்களுக்கு ஜொக்கி உடச்சோட எங்களுக்கு நல்ல இடமே கிடைக்கணும். பசங்க பூரா ரொம்ப கஷ்டப்படுத்துங்க. படிப்பு தான் எங்களுக்கு முக்கியமா பசங்களுக்கு. ரொம்ப பசங்க பூரா எல்லா பசங்களும் அழுகுதுங்க இந்த ஜொக்கி அடிக்கிறதுனால. எங்களுக்கு நல்ல இடமா கொடுங்க. எங்களுக்கு பார்த்து எவ்வளவு ஜாம எடுத்து கல்ல கணக்கு இங்கே அங்கேயும் நாங்க பிரச்சனை ஊழே கிடைக்க மாட்டேங்குது. இந்த டில்லியில வந்து இத்தனை ஓட்டு போட்டுக்க எல்லாம் போட்டுக்க எல்லாம் காடு இருக்குது. தமிழ்நாட்டுல எனக்கு ஓட்டு கூட கிடையாது. இங்க வந்து மக்களை பெத்து கட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா வந்து புள்ள குழந்தை பெத்து எல்லாம் பேர பெத்து எடுத்துட்டேன். எங்க வீட்டுக்கு சேர்த்துட்டாங்க. இப்ப எனக்கு இடம் எல்லாம். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து திடீரென 3000 கன அடியிலிருந்து 5000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகாவில் பெய்த மழையின் காரணமாக கபினி அணையிலிருந்து சுமார் 8000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.